என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 10 பாயிண்ட் மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 203 பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நேற்று கொடுத்த இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாம் 22,990. நேற்று வந்த ஹை அதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு அங்க சஸ்டெயின் பண்ண முடியாம மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ கீழே வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்த லோ ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த லோ பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் ஒரு ஒரு சேனலுக்குள்ளதான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? தெரியுங்களா? கன்சல்டேட் ஆயிட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா பர்தர் எங்க போறோம்னா 22,800 வரைக்கும், இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு குப் லெவலும் காமிச்சிடற ஃப்ரெண்ட்ஸ். அது பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா குப் லெவல் வந்து காமிச்சீங்கன்னா தெரியும் மார்க்கெட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கான குப் லெவல் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹைஸ் அண்ட் லோஸ் தான் நான் போடுற பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும். அந்த 23,000 அப்படிங்கிறது இப்போட 2.61 டார்கெட் லெவல். மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா அந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு. போயிட்டு தான் மார்க்கெட் அந்த லெவல்ல இருந்து சஸ்டெயின் பண்ண முடியாம கீழே வருது. ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. இது வந்து குப் லெவல். இந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 23,500 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இந்த குப் லெவலுக்கா டார்கெட் பார்க்கும்போது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு லெவல் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னொரு குப் லெவல் காமிச்சாரேன். இப்போ ரீட்ரேஸ்மென்ட் லெவல் பாத்தீங்கன்னா நேத்து வந்த ஒரு ஹை கேண்டில். ஓகேங்களா? 23 வந்த லோ, அந்த லோவுல இருந்து அன்னைக்கு வந்து நல்ல ஹை மூமெண்ட் கொடுக்குது. அதுக்காக குப் லெவல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தெரியுங்களா? இந்த லெவல் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். குப் லெவல் அதுக்காக போட்டா அந்த எவ்வளவு ரீட்ரேஸ்மெண்ட், இந்த ஹைக்கு எவ்வளவு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியுங்களா? 0.618 22,786 ப்ரீவியஸ் ஹை. ஸோ அந்த லெவல் வரைக்கும் வரலாம். இல்ல 280. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு லெவல் 22,800 22,750. ஸோ இந்த ரெண்டு லெவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். ப்ரீவியஸ் ஹை இங்க திரும்பலாம் 0.5லயும் திரும்பலாம், 0.618லயும் மார்க்கெட் வந்துட்டு திரும்பி மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தெரியுங்களா? இந்த லெவல் வந்துட்டும் மார்க்கெட் மேல போலாம், இல்லாட்டி இந்த லெவல் வந்துட்டும் மார்க்கெட் மேல போலாம். சரிங்களா? ஸோ இது ரெண்டுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த குப் ரீட்ரேஸ்மெண்ட் ஏன் போட்டோம்னா ப்ரீவியஸ் கேண்டில் அதாவது இருக்குலே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹை கொடுத்த கிரீன் கேண்டில். ஸோ அந்த ஹைஸ் அண்ட் லோஸ்க்காக பார்க்கும்போது குப் லெவலும் கரெக்டா இந்த ப்ரீவியஸ் ஹை அது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த ரெண்டு லெவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். 22,830 22,780 இந்த ரெண்டு லெவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இந்த லெவலெல்லாம் வந்துட்டு திரும்பறதுக்கு தான் மார்க்கெட் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வந்துட்டு அப்புறம் மார்க்கெட் மேல போகும். அதனால ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வாட்ச் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ இதான் நிப்டியோடைய இப்போதைய லெவல். ஓகேங்களா? இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்து பேங்க் நிப்டியை பார்த்தரலாம். பேங்க் நிப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அப் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. 49,000. ஸோ இந்த ஹை அந்த லெவல் போயிட்டு இப்போ மார்க்கெட் அங்க சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. அடுத்த 49,126 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அங்க போயிட்டு மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான குப் லெவல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு டிரா பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து டார்கெட்ஸ் கொடுக்க முடியாது. நார்மல் இப்போ நாளைக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டே போட்டோம் அப்படின்னா தெரியுங்களா? மார்க்கெட் எங்க வந்துருக்குன்னா 1.618 48,740 48,740. ஸோ அந்த லெவலுக்கு மேல சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. திருப்பி வந்து இந்த 48,700 சொன்னா பாத்தீங்கன்னா இந்த லெவல் வந்துட்டு மார்க்கெட் மேல போலாம். இந்த 48,126 பிரேக் பண்ணிட்டு அடுத்த கேட்டு 49,500. ஸோ அந்த லெவல் அதுவும் குப் லெவலுக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. தெரியுங்களா? 2.618. ஸோ அதனால இந்த இதுக்காக டார்கெட் பார்த்தாலும் இங்க வந்துட்டு மார்க்கெட் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்க. இங்க வந்துட்டு மார்க்கெட் திரும்பி மேல போலாம். சரிங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதால ஒரு கரெக்ஷன் வருமே ஒழிய கீழே வராது. சரிங்களா? ஸோ அதனால வாட்ச் பண்ணிக்க. நமக்கு இன்னும் மந்த்லி எக்ஸ்பைரிக்கு டைம் இருக்கு. ஸோ அதனால உடனே மார்க்கெட் கீழே வராது.
இன்னும் ஹைட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஸோ அதையும் வாட்ச் பண்ணிக்க. ஃபிப் லெவலும் நம்ம கொடுத்துருக்க அந்த 49,583ங்கிற டார்கெட் லெவலும் ஒரே லெவல் இருக்கிறதால மார்க்கெட் இந்த லெவலும் பாருங்க 48,700 ஃபிப் லெவலை வந்து கரெக்டா மேட்ச் பண்ணுது. ஸோ அதனால இந்த லெவல் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். மார்க்கெட் இந்த லெவல் அதாவது 48,100 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆச்சுன்னா 48,500 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைங்களா? ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் மேலதான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். அதனால இது அப் ட்ரெண்ட் மார்க்கெட் தான். ஸோ நீங்க பிடிச்சிட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதை இப்ப மார்க்கெட்டுக்கான அடுத்தடுத்த லெவல்ஸ் இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ திங்கெல்லாம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்காக ஸோ நிப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,000. ஓகேங்களா? 23,000 வந்து 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் அங்கிருந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஸோ இதை வந்து இப்ப இருக்கிற ப்ரீவியஸ் ஹை. ஓகேங்களா? ஸோ அதுக்காக 23,000க்கான புட் ஆப்ஷனும் அந்த நிப்டியுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்குன்னா 22,800. ஸோ 22,800க்கான 800ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புட் அடிச்சிருக்கல அந்த லெவலுக்கான கால் ஆப்ஷனும் பார்த்தரலாம். ஓகேங்களா? நிப்டி 22,800க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இன்னைக்கு நேற்று கொடுத்திருந்த லெவல் தான். இந்த லெவலுக்கு மேலதான் இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்கு சஸ்டைன் ஆயிட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெவலுக்கு கீழே வரல. அது மறுபடியும் இல்லாம அதாவது 268 ரூபாயில இருந்து 337 நான் கொடுத்த டார்கெட் போயிட்டு அந்த டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? 22 மந்த்லி கால் ஆப்ஷனுக்கான ப்ரீவியஸ் ஹை தான். அதே ஹை தான் இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு கீழே வந்து மினிமம் அங்கேயே வந்துருக்கு தெரியுங்களா? பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸ் ஹை எப்போ வந்த 3ஆம் தேதி வந்த ஹை. அது மட்டும் இல்லாம 30ஆம் தேதி இதெல்லாம் ஹை கொடுத்துருக்கு. அதே லெவல்ல தான் இங்க மார்க்கெட் இருக்கு. இந்த லெவலை பிரேக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் மேல போகும். சரிங்களா? ஸோ அந்த லெவல்லயே மார்க்கெட் இன்னைக்கு சஸ்டைன் ஆயிருக்கு. இந்த லெவலுக்கும் கீழே வந்தா அடுத்து 221. ஓகேங்களா? இங்க வந்துட்டு மார்க்கெட் மேல போலாம். இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு 337 பிரேக் பண்ணுச்சுன்னா வருதுனா 471 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நிப்டி 22,800க்கான கால் ஆப்ஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இதை நீங்க வந்து நல்லா பிளாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும் எங்க மார்க்கெட் மேல போய் டார்கெட் ஹிட் பண்ணுச்சு அங்கேயே ஹிட் பண்ணி திருப்பியும் அதே லெவல்ல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது 268 ரூபாங்கிறது. ஸோ நீங்க இந்த லெவல் நல்லா வாட்ச் பண்ணிக்க. இந்த லெவல்ல உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா 28,800 வருது அப்படின்னா இந்த இடத்த நல்லா வாட்ச் பண்ணிக்க. என்னை பொறுத்தவரை மறுபடியும் இங்க வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? சரி மார்க்கெட் இப்ப 23,000 இருக்குன்னா கொஞ்சம் கீழே 28,800 வரும்போது இன்னும் இந்த காலி கால் ஆகும். கால் ஆகிட்டு தான் மார்க்கெட் மேல போகும். அதனால 221 நல்ல ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கும். ஸோ இதை வாட்ச் பண்ணிக்க. அதுக்கு வந்து அடுத்து வந்து 23,000க்கான புட் ஆப்ஷன். ஏன்னா மார்க்கெட் இப்ப அங்கதான் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. புட் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா தெரியுங்கன்னா நல்ல ஒரு டவுன்ல தான் போயிட்டு இருக்கு புட். அதனால முடிஞ்ச வரைக்கும் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1K மார்க்கெட் 23,000க்கு மார்க்கெட் அதையும் பிடிச்சு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த 123 ரூபாயில இருந்து திரும்பலாம். இல்ல இந்த 123க்கு கீழே போகுது அப்படின்னா பருதுனா மார்க்கெட் 23 உடச்சு மேல போகும். அப்ப நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா இதை கன்சிடர் பண்ணாம ஆப்போசிட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. ஏன்னா மார்க்கெட் இந்த 188க்கும் மேல போகணும். இந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் வச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் மேல போகும். இல்ல அதையும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ இந்த லெவல் தான் இப்போதைக்கு புட் ஆப்ஷன்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு வேண்டியது இல்ல ஒரு கரெக்ஷன் தான். அதனால முடிஞ்சு புடிச்சது வேண்டாம். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவோ அந்த ட்ரெண்ட் கூடவே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்து பேங்க் நிப்டியோட பாத்திரலாம். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 49,000 வந்து பாத்தீங்கன்னா கால்ரேட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 49,000க்கான புட் ஆப்ஷனும் அது மட்டும் இல்ல பேங்க் நிப்டியோட அடுத்த சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தா 48,700. அடுத்த சப்போர்ட். அதனால அதுக்கான 48,700க்கான கால் ஆப்ஷனும் 49,000க்கான புட் ஆப்ஷனும் பாத்திரலாம். இந்த லெவலை பிரேக் பண்ணாதான் மேல போகும். ஸோ ரெண்டுல ஏதோ ஒண்ணுதானே. ஒண்ணு இங்க வரும் இல்ல இங்க இருந்து மேல போகும். சரிங்களா? அதுக்காக பேங்க் நிப்டியோட 48,700க்கான கால் ஆப்ஷன் அதை பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னா 389 அப்படிங்கறதுல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு 566 நான் நேற்று கொடுத்த அதே எங்க சப்போர்ட் எடுத்தோ அங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டு எங்க ஹை கொடுத்தோ அந்த ஹையே போயிட்டு மார்க்கெட் இப்ப சஸ்டைன் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால இதுக்கும் மேல மார்க்கெட் போகுது அப்படிங்கிற பட்சத்துல 692 838 அடுத்தடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஸோ அந்த லெவல் என்னன்னா அதுக்கு அடுத்த ஹைஸ் தான் நான் மார்க் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். அடுத்த ஹை அதுக்கு அடுத்த ஹை. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து நான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா கொடுத்துருக்கேன். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 389 இந்த லெவலுக்கு கீழே போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து அப்சைட் இருக்கிறதுனால
48,700 வந்தா அதிகபட்சம் இங்க வரலாம் 389. மீண்டும் இங்க வந்துட்டு திரும்பி போறதுதான் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? கீழே வரக்கான வாய்ப்புகள் இல்ல. சோ அதனால வந்து நீங்க புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான 48,700க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம 49,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்தோம்னா, சோ புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். மார்ஜின் ஆயிட்டு இருக்கு. கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. எந்த லெவல்ஸும் கொடுக்கறதுக்கு இல்ல. கீழே லெவல் இல்ல. இந்த லெவலுக்கும் கீழே தான் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா கீழே தான் போகும். அதனால வந்து இப்போ நீங்க புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஓகேங்களா? 49,000 புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணா இன்கேஸ் கொஞ்சம் மேல கீழே போலாம். ஓகேங்களா? 400 வரைக்கும் இந்த ஹை வரைக்கும் போலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு 400 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மேக்ஸிமம் நீங்க புட் சைடு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். அது ஒரு கரெக்ஷன் தான். அதை விட்டுட்டு அப் சைடு உங்களுக்கு கால் சைடு இந்த லெவல் வர வரை வெயிட் பண்ணி இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா தாராளமா பை பண்ணுங்க. ஏன்னா பிக் லெவலும் இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால தைரியமா நீங்க கான்பிடண்டா இங்க ட்ரேட் என்டர் ஆகலாம். என்டர் ஆனீங்கன்னா இங்க இருந்து மார்க்கெட் நல்லா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதான் இப்போதைக்கு நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோடைய அனலைஸ். ஓகேங்களா? ஸோ நிலைப்பாடு இப்படிதான் இருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. டவுன் ட்ரெண்ட் இல்ல. ஸோ அதனால மார்க்கெட் இன்னும் கீழே வந்தாலும் மீண்டும் மீண்டும் மேல தான் கொண்டு போவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒரு 50% புட் ரைடர்ஸ் கால் ரைடர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்காங்க. Okay? அதனால வந்து ஒண்ணுமே இல்லாம இல்ல. அதனால ஓரளவுக்கு அவங்களும் கொஞ்சம் போட்டு மேல கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. புட் சைடு ரெண்டாவது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.